காலை வணக்கம். 10ஆம் வகுப்பு மாணவன் தேமுத்துக்குமரன். நூல் விமர்சனம். நூலின் பெயர் இன்சொல். பேராசிரியர் ஏ. ஜோதி. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு குகையை திறக்கும் மந்திரம். ஒரு குடும்பத்தில் தாய், தந்தை, 2 மகன்கள் இருந்தனர். அவர்கள் இந்த 2 மகன்களுக்கு தாய் உணவு பரிமாறினார். அப்பொழுது ஒரு மகன், அம்மா தண்ணீர் எடுத்து வாருங்கள் என்று சொன்னான். அம்மா தண்ணீர் எடுத்து வரவில்லை. இன்னும் முதலாவது மகன் தண்ணீர் எடுத்து வாருங்கள் என்று சொன்னான். அப்பொழுதும் எடுத்து வரவில்லை. 2 பேர்களும் அம்மா தண்ணீர் கேட்டோமே, எங்கே இன்னும் வரவில்லை என்று சொன்னனர். நான் உங்களிடம் ஒரு கதை சொல்கிறேன் என்று சொன்னார். மலையுச்சியில் குகை ஒன்று இருந்தது. அதில் கதவு பூட்டி இருந்தது. அந்த கதவை திறந்தால் உள்ளே நிறைய முத்துக்களும் செல்வங்களும் உள்ளன. அதை எடுத்து வந்தால் போதும், பெருஞ்செல்வர் ஆகிவிடலாம் என்று சொன்னார். இது கதவை திறக்க நிறைய பேர் அதற்கு முன்னால் நின்று கொண்டிருந்தனர். ஒவ்வொருவரும் கதவை எப்படி திறக்கலாம் என்று யோசித்தனர். சிலர் கதவை திறப்பதற்கு சம்மட்டியால் அடித்தனர். கதவு திறக்கவில்லை. சிலர் துளையிட்டு கதவை திறக்க முயற்சி செய்தனர். கதவு திறக்கவில்லை. அப்பொழுது அனைவரும் கதவை திட்டிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டனர். வெளியூரிலிருந்து வந்த ஒருவர் கதவை திறப்பதற்கு 2 மந்திர சொற்களை சொன்னார். உடனே கதவு திறந்து விட்டது. அந்த 2 மந்திர சொற்கள் என்ன என்று கேட்டார். அப்பொழுது 2 மகன்களுக்கும் அம்மா எதற்காக இந்த கதையை சொன்னார் என்று புரிந்தது. கடுமையான சொற்களால் சொன்னால் எதுவும் நடக்காது, இனிமையான சொற்களால் சொன்னால் எல்லாம் நடக்கும் என்று புரிந்து கொண்டனர். உடனே இருவரும் ஒரே குரலில் அம்மா தண்ணீர் எடுத்து வாருங்கள் என்று சொன்னார். அப்பொழுது அம்மா தண்ணீர் எடுத்து வந்தார். இதிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? இன்சொல் இருக்கும்போது வன்சொல் பேசி துன்பப்படாதீர்கள். நன்றி.